படுத்துட்டு இருப்பாரு, சீக்கிரம் உள்ள அனுப்புங்கடி. பால் ஆறுதுடி. ஏண்டி விசாலி விடிய விடிய பேசிட்டு இருக்காதடி? விசாலி ஜாகிரதையா நடந்துக்கிடி. விசாலி, ஏன் இப்படி பயப்படுற? அதுக்குள்ளேயே வேர்வியா? ஆமா, உள்ளுக்குள்ள வர்றதுக்கு முன்ன பெரியவா எல்லாம் சொல்லி அனுப்பியிருப்பாளே. என்னெல்லாம் சொன்னா? பாலை கையில கொடுன்னு சொல்லியிருப்பாளே. நமஸ்காரம் பண்ணுன்னு சொல்லியிருப்பாளே. கட்டி பிடிப்பார், முரண்டு பிடிக்காதுன்னு சொல்லியிருப்பாரு. முத்தம் கொடுப்பார், கோஆபரேட் பண்ணுன்னு சொல்லியிருப்பாளே. முதல்ல பட்டுப்படையாவது வச்சுட்டு மாத்து படம் வச்சிருக்கோம், அதை கட்டிக்கும்னு சொன்னா. பாரிஸை பத்தி, என் உத்தியோகத்தை பத்தி, அங்க உள்ள நம்ம வீட்டை பத்தி எல்லாம் சொல்லிட்டேன். உன்னை பத்தி நீ ஏதாவது சொல்ல. என்னை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஐ லைக் யுவர் இன்னசென்ட் சார்ம். புரியல? இங்கிலீஷ் கொஞ்சம் கூட புரியாது. சின்ன சின்ன வார்த்தைகள் கூட. நான் தான் படிக்கவே இல்லையே. நான் படிக்கிறேங்கிறதுனால என்னை கைவிட்டுருவேளா? அசடு, நீ படிக்கலைங்கிறதுதான் உன்னோட பெரிய குவாலிஃபிகேஷன். உனக்கு இங்கிலீஷே தெரியாதுங்கிறதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அப்புறம் உங்ககிட்ட என்னெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு தெரியுமா? இதோ இந்த மூக்கு, இந்த கண்ணு, இந்த காது, இந்த உதடு. பட்டுப்புடவை மடிச்சு வச்சுட்டியா இல்லையா? எல்லாம் சரியா இருந்ததா? நான் சொன்ன மாதிரியே பால் அவர் கையில கொடுத்து நமஸ்காரம் பண்ணியா? அப்புறம் அட என்கிட்ட சொன்னானடி, சொல்ல. ஆதிச்சபுரத்து போனா மத்த பொண்டுகள்ல என்ன கேட்பாளே, நான் என்ன பதில் சொல்றது? மாப்பிள்ளை என்ன பேசினார், என்ன சொன்னார்? அவர் இருக்கிற ஊரை பத்தியும் அவர் பழக்க வழக்கங்க பத்தியும் சொன்னார். ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தார். பேசிட்டு இருந்ததோட சரியா? சிவக்கா, அக்கா இன்னும் 2 நாள் மெட்ராஸ் போணுமா, பாரிஸ்க்கு டிக்கெட் வாங்கணுமா, அப்புறம் அதெல்லாம் வாங்கணுமா, பாஸ்போர்ட்டா? அப்புறம் சீசாவோ கீசாவோ சொன்னார். மீசா? பெருமை பாரு விசாலி குட்டி. இந்த மாதிரி அதிர்ஷ்டம் வேற யாருக்கிட்டே கிடைக்கும்? கல்யாணமான 15வது நாள் பாரிஸ்ல தனி கொடுத்தனும். நானே இருக்கேனே, நாத்தனாருக்கும் மாமியாருக்கும் சலாம் போட்டு